இவங்க ஒண்ணுமே தெரியாமலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல பாதையில நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தானா அதுவும் பிடிக்காது. அப்போ அவன் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இது யாரு சொல்றா அப்படின்னு சேனைகளில் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாம். கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். ஆமா, அவங்க உத்தரவாதம் சொல்றாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு வழி சொல்லிட்டாரு, இந்த வழியில நாங்க நடப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாங்க நடப்போம்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, ஒரு பதில் கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய வாய் சொன்ன உடனே, ஆண்டவரே எங்க தேவனுடைய பாதையை நாங்க பற்றி கொண்டு நாங்கள் சதா காலங்களிலும் அதுல நடப்போம் என்ற அந்த உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த உறுதியை கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது ஒரு வாக்கு கிடைத்த உடனே ஆண்டவர் ஒரு வழியை காட்டுறாரு. அந்த வழியை நமக்கு கிடைத்த உடனே நம்ம இருதயத்துல என்ன இருக்கணும்னா ஒரு உறுதி, ஒரு மனதுல உறுதி வரும். இது உறுதி, இது நமக்கானதுதான் அப்படின்ற இது வரும்போது உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்கும். உள்ள என்ன இருக்கும்னா சமாதானமா இருக்கும், உள்ள மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வழி வாக்கு நம்மளுடையதுன்னு சொல்லி நமக்குள்ள வரும்போது அது என்ன இருக்கும்னா இருதயத்துல ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். நாம புரிந்து கொள்ளணும். உள்ளுக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியும். வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியலையோ அப்படின்னு சீசர்கள் பேசிட்டு போவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் போதும் பேசும் போதும் இதயத்துக்குள்ள என்ன இருக்குமா, கொழுந்து விட்டு எரியுமா, உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷப்படுவான். அது போல இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்த உடனே இந்த மாதத்துல நம்ம நடத்துகிறார் என்று நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா கொழுந்து விட்டு எரியும். உள்ள அப்படியே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் அங்க சொல்லி இருக்கிறார். அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாங்க அதுல நடப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு பதில் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. ஒரு உறுதியான வார்த்தைகளை கொடுக்குறாங்க. ஆண்டவரே நாங்க உங்க வழியில நடப்போம், உங்க பாதையில நடப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எத்தனையோ வேலைகள்ல, எத்தனையோ நேரங்கள்ல, எத்தனையோ சூழ்நிலைகள்ல, எத்தனையோ வருத்தமான நேரத்துல, எத்தனையோ பாடுகள் அனுபவித்த நேரத்துல கர்த்தர் நம்மை கரம்படுத்தி நடத்தி இருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். உலகத்துல நமக்கு எத்தனையோ நேரம் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனா நம்ம செய்த உதவியை விட்டுட்டு அடுத்து நம்ம ஏதாவது நடக்காம இருக்கும் பாருங்க, அப்போ இது செய்யலையே, இது நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். இதுவரைக்கும் நடத்தினாரு அந்த தேவன் இனிமேல் நடத்துவார். அதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நாங்க அதை பற்றி கொள்ளுவோம், உங்க வார்த்தையை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அதுல நடப்போம்னு சொல்லி உறுதி சொல்றாங்க. ஒரு உறுதியான வார்த்தைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வழிகள்ல நடக்கும் போது கர்த்தர் காட்டுகிற வழி, இந்த வழியில நம்ம நடப்பதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு நாம் போவோமானால் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை காட்டுவார். வெளிச்சம் தெரியும், வழியில வெளிச்சம் தெரியும். என்ன வெளிச்சம் தெரியும் அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை தொடங்கும் போது அங்க எல்லாமே சக்சஸ் ஆகவே காணப்படும். அதுக்கான மனிதர்களை அனுப்புவார், அதற்கான ஆட்களை தருவார், அதுக்கான அந்த நம்ம என்ன செய்ய போறோமோ அதுக்கான வழி அங்க திறக்கப்படுவதை நமக்கு தெரியும். அது திறக்க முன்பாகவே, அந்த வழி நமக்கு காட்டும் முன்பாகவே உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வெளிச்சத்தை காட்டும் போது ஏதோ நடக்க போகுது, நமக்கு ஆண்டவர் ஏதோ அற்புதம் செய்ய போறாரு. பயம் வராது, கலக்கம் வராது, மாறாக உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்னா சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். உள்ளுக்குள்ள பாதை சரியா இருக்கு அப்படின்னா அந்த மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம பாதை மாதிரி போவோமானா அங்க வேறு ஒரு காரியம் நடக்கும். கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும், கவலை இருக்கும், என்னென்னமோ இருக்கும் நமக்குள்ள. அப்படியே ஒரு குழப்பமா இருக்கும். நம்ம செலவு அதிகமாகும், நம்ம நஷ்டம் வரும், பண நஷ்டம், பொருள் நஷ்டம், நேர விரயமாகும், நிறைய அலைச்சல் வரும். இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கு அப்படின்னா அது பாதையை மாற்றணும். பாதையை கண்டுபிடிக்கல,
இன்னும் ஆண்டவர் காட்டின வழியில போகல அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் காட்டின வழி வாக்குத்தத்தம், வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல்ல நாம நடக்கணும் அப்படின்னு நாம புரிந்து கொண்டு அவைகளை சற்று நம்ம பாதம் மாறி போகும்போது பல நாள் அலைய வேண்டியது இருக்கும், பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும், பல நஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கும், பல மனிதர்களை தேவையில்லாத காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது புரிந்து கொள்ளணும், இது கர்த்தர் காட்டின வழி அல்ல. இதை நான் எப்படி மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவரை? நாம உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து ஜெபித்து, ஆண்டவரை நான் எந்த பாதையில நடக்கணும், இந்த வழி எனக்கு காட்டணும், என்னோட வழி எல்லாம் எனக்கு தெரியாது. சில நேரத்துல தடுமாறி அப்படி போகும், தடம் புரண்டு போகும். அப்படி தடம் புரளும் போது நடக்கிற சம்பவங்கள் அது நடக்கும். நஷ்டமா இருக்கும், ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே கிடைக்காது, என்னவுமே நடக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் நஷ்டம். அப்போ தவறான வழியை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நின்றுட்டு என்ன ஆசீர்வதிங்க, என்ன உயர்த்துங்க, என்ன ஆண்டவரே பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் காட்டின வழி அல்ல அது. அவர் காட்டின வழினா ஆண்டவர் அங்க வந்து அந்த மாதிரி இதெல்லாம் தடங்கள் வந்து எத்தனை தடங்கள் வந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா சமாதானம் இருக்கும். சில நேரத்துல தாமதமா இருக்கும். அந்த தாமதம் இருக்குமானால் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்னா மகிழ்ச்சி இருக்கும். தாமதமான பரவாயில்ல, கதை ஸ்தோத்திரம், லேட்டான பரவாயில்ல, எதுவும் வேற ஏதோ நடக்குது அப்படின்னா கூட உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்கும், உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படின்னா நீங்க கர்த்தர் காட்டின வழி, கர்த்தர் கொடுத்த வாக்கு, கர்த்தர் காட்டின வழி, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அதை நோக்கி போகிறோம் அப்படின்னு நமக்கு விளங்கி கொள்ளலாம். அதாவது நம்ம விளங்கி கொள்றதுக்கான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம விளங்கி கொள்ளணும்.